அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நிஃப்டியில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறதையும் பார்த்துருவோம். நேற்று நம்ம கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் கரெக்டாக நம்ம முந்தின நாளே சொல்லியிருந்தோம். நிஃப்டி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த 25,870 திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து கீழே போவோம். அப்படி இல்லைன்னா 26,000 போகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த 25,870 880 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அங்கேருந்து 900 நியர்லி ஒரு 150 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. இந்த இடத்துட்ட வந்தோடனே கரெக்டாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம லைவில் நம்ம ப்ரீமியம் சேனலில் இங்கே இதுக்கப்புறம் ஷார்ட் போகாதீங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் பையும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக கால் கொடுத்துருந்தோம். நம்ம ப்ரீமியம் சேனலில் டோன்ட் கோ ஷார்ட் இன் நிஃப்டி இஸ் பாசிபிள் டு கம் அப் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட் பட் பை இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல் அப்படிங்கிட்டோம். ஆக்சுவலாக எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மார்க்கெட் எப்போவுமே என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இடத்துட்ட வந்துருச்சு நம்ம பை இதுக்கப்புறம் இறங்காத ரீட்ரேஸ்மெண்ட்டில் போவோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம பை பண்ணிடக்கூடாது, செல்லிங்காக வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெண்டு செல் ட்ரெண்டில் இருக்குன்னா அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் பையும் பண்ணிடாதீங்க, செல்லுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் கரெக்டாக நம்ம சொன்ன ரேஞ்சை விட்டு நேற்று மார்க்கெட் கீழே போகலை, அப்படியே வாலண்டைலாக மார்க்கெட் இருந்தால் இந்த இடத்துல நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் மேலே போனாங்க. நம்ம கால் கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஒன்று எடுக்க சொல்லியிருந்தோம். இது ரிஸ்க்கு தான், இது எகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம். கரெக்டாக அங்கே கால் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த கால் பார்த்திங்கன்னா 225 வாங்க சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் 204 போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அது மேலே ஏற 260 வரைக்கும் போணுச்சு, 260-65 வரைக்கும் போணுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே வர சொல்லிட்டு இருந்தோம். ஸ்டாப் லாஸ் 224 போட்டிருந்தோம். மார்க்கெட் கொஞ்சம் வாலண்டைலாக இருந்தனால என்னாச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை, ஒரு ரூபா மட்டும்தான் லாஸ். நம்ம ரன்னிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணனால ₹1 லாஸ். அடுத்து ஏசியன் பெயிண்ட் நம்ம கால் கொடுத்துருந்தோம் காலையில், அதை ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஹெச்ஏஎல் பொசிஷன் கால் எடுத்து வச்சுருந்தோம். ஹெச்ஏஎல்லில் ஒரு நமக்கு பொசிஷன் காலில் ஒரு லாஸு. ஆக்சுவலாக நம்ம இன்னும் ஃபர்தராக இறங்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம், இன்னும் இறங்கலை. அது இன்னும் அந்த ரேஞ்சு உள்ளே தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. ஹெச்ஏஎல் பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ அப் சைடும் போகல, டவுன் சைடும் போகல. அதனால் நம்ம ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கிறனால நம்மளோட ப்ரீமியம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் கரைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. சரி, ஏதோ ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காலை வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஒன்று பை பண்ண சொல்லியிருந்தோம், அதையும் வெளியே வர சொல்லிட்டோம். ஆல்ரெடி ஒன்று ஹெச்ஏஎல் ஹோல்டில் வச்சுருந்தோம், அதையும் வெளியே வர சொல்லிட்டோம். அதில் ஒரு நமக்கு ஒரு நியர்லி ஒரு 10% கிட்ட லாஸ் புக் பண்ணோம் நேற்று. பார்த்திங்கன்னா ஓவராலாக சேஃப் ட்ரேடருக்கு ஒரு 10,000, ரிஸ்கி ட்ரேடருக்கு ஒரு 11,500 லாஸ் புக் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஏசியன் பெயிண்ட் பை கால் கொடுத்துருக்கோம் டெலிவரிக்கு. பை கால் பார்த்திங்கன்னா இது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டார்கெட்லாம் கொடுத்துருக்கோம். இது நான் முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு வீடியோ தனியாகவே அந்த டெலிவரி கால்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். ஆல்ரெடி நம்ம ஹிந்துஸ்தான் லீவர் அப்படி தான் ஜூலை 6 ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது எக்ஸாக்டாக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறோம்.
இப்போ F&O ரூல்ஸ் எல்லாமே வந்து நவம்பர் 20லேருந்து செபியில் வந்து மாற்றிருக்கிறாங்க. லாட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு. பார்ப்போம். அதனால தான் ஷார்ட் சைடு யாரும் வந்து பை சைடு போகாதீங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நிஃப்டியில். நாளைக்கும் ஆஸ் யூஸ்வல் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்லேயே ஒரு லோ சைடு தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஓப்பன் ஆனிச்சுன்னா நம்மளோட டார்கெட்டான 25,600 வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரீச் பண்ணிடும். மேபி அங்கேருந்து வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதை ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைடு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் வந்து பை பண்ணிடாதீங்க யாரும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பை பண்ணாதீங்க. நமக்கு வந்து சத்தம் போடும். ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அங்கே வந்து பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம் நம்ம. ஆனாலும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் பை ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும் நமக்கு. இங்கெல்லாம் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அதில் தான் பண்ண முடியும் நிஃப்டியில். ஓவரால் ட்ரெண்டு வந்து இப்போ நமக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஓவராலாக லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா பையில் தான் இருக்குது இன்னும். பட் கரண்ட் ட்ரெண்டு செல்லில் இருக்குது. அதனால் அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிக்கங்க. நம்மளோட டார்கெட்டான 25,600 வந்து சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு நாள் பைலேயே கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம செல்லுலேயே கொடுத்துட்ருக்கோம். டார்கெட் வந்து 25,600 நிஃப்டி கொடுத்துருக்கோம். பார்ப்போம் அது ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம லைவில் அப்டேட் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சேனலில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டவுன்ஃபால் தான் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் அடுத்த டார்கெட் 52,300 வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த டார்கெட் மேபி நாளைக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத லைவில் பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் யாரும் பை சைடு இருக்காதீங்க, செல் சைடே இருங்க. ஒரு நிமிஷம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பையில் போய்க்கலாம். அது வரைக்கும் செல்லில் இருங்க. நம்ம ஒரு 3 கால் வந்து டெலிவரி கால் கொடுத்துருக்குறோம். அது முடிஞ்சால் நான் இன்றைக்கி வீடியோ போட பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து எக்ஸைடு, டாடா பவர், ஏசியன் பெயிண்ட் 3யும் கொடுத்துருக்குறோம். அது 3யும் வந்து டெலிவரி கால் முடிஞ்சால் வந்து எதனால் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன் நான். இதை இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.